சென்னை புரசைவாக்கத்தில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். 2014 மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்பட்டது. அப்ப பாரதிய ஜனதா 2014 பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆனார். அப்பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய், டீசல் 55 ரூபாய். வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105. இப்ப 2024 பெட்ரோல் விலை 102 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோல் 2014 102 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 94 ரூபாய். இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுகின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வெறும் $86. அப்படி இருக்கின்ற பொழுது அதிகமா விலை கொடுத்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற பொழுது விலை குறைச்சலா இருந்தது. பெட்ரோல் விலையை குறைச்சால், டீசல் விலையை குறைச்சால். இன்றைக்கு $86 குறைந்த பிறகு கிட்டத்தட்ட $19 ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது. அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேணும்ல, குறைக்கல. மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடுத்தர மக்கள் இருந்து ஏழை மக்கள் வரைக்கும் இருசக்கர வாகனம் பயன்படுத்துறோம், பெட்ரோலை பயன்படுத்துறோம். இன்றைக்கு லாரிகள் அதிகமா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. விவசாயிகள் பயன்படுத்துற பம்பு செட்டு, மீனவர்கள் அந்த போட்ல டீசல் பயன்படுத்துறாங்க. எல்லா வகையிலும் டீசலை பயன்படுத்தி தான் இயக்க வேண்டி இருக்குது என்ஜின்ல. அப்படி இருக்கின்ற பொழுது டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்து இன்னைக்கு 74 ரூபாய். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் 39 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு என்று கருதுகிறேன். 39 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி கச்சா எண்ணெய்க்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்யறாங்க. இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.